எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும், இந்த சரிகமபா சீசன் 5 மிக பெருமளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நம்முடைய அபிஷேகா குறித்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒட்டுமொத்த சரிகமபா சீசன் 5வே கதிகலங்க வச்சிருக்குது. அப்படி என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஜேம்ஸ் வசந்தன், ஏன் இப்படி பேசியிருக்கிறாரு, என்ன பேசியிருக்கிறாரு, அபிஷேக் அவர்களுடைய பதில் என்ன, இப்படி பல அடுக்கடுக்கான முக்கியமான விஷயங்களையும் இதற்கு பதிலடி கொடுத்த சித்ராமா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்முடைய சேனல் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம், இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த 2026 எலெக்ஷன் இருக்கும்போது வேற எந்த ஒரு ஷோனாலேயோ இல்லை வேற எந்த ஒரு சாதாரண டிவினாலேயோ ஓவர்டேக் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். நம்முடைய ஜீ தமிழ் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் ஓவர்டேக் பண்ணலைனாலும் ஈக்குவல் கொடுக்குது. வேற எந்த ஒரு ஷோ நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த ஒரு எலெக்ஷன் அலையில் ரொம்ப முக்கியமாக தளபதி விஜயுடைய அலை இருக்கிறப்ப வேற எல்லாருமே இதை பற்றியே பேசிட்டு இருக்கிறப்ப இதற்கு ஈக்குவல் கொடுக்குது இந்த ஜீ தமிழ். அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அபிஷேக தான். இதை நான் சொல்ல ஜீ தமிழே சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேகாவை பற்றி பேசாதவங்க யாராவது இருக்கிறாங்களா, புகழாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஏஆர் ரகுமான் ஆகட்டும், சித்ராமா ஆகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் அவர்கள் ஒரு தெய்வ குழந்தை, தெய்வத்தின் பிறப்பு தான். நாங்கள் லெஜெண்ட்ஸ் கிடையாது, அந்த பொண்ணு தான் லெஜெண்டு. எங்களுக்கு எல்லாம் ஒரு குருவா அந்த பொண்ணு எங்களுக்கு முன்னாடி பிறந்திருந்தா இன்னைக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வகையில் ஜேம்ஸ் வசந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பொதுவாக அவருக்கு இந்த ஷோஸு சிங்கிங் ஷோஸ்லாம் அதிகமாக பார்க்க மாட்டாரான் டிவியில். அப்படி இருக்கிறப்ப சேனல் மாற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டம் கண்டிப்பாக அவர் என்ன நினச்சாருன்னா, இது பல வருட அனுபவம் கொண்ட இங்கே போய் லெஜண்ட் யாரும் பாடுறாங்க, இல்லை வேற்று மொழியாளர்கள் தமிழ் மொழியில் பாடுறாங்களோ என்னமோ நினச்சிக்கிட்டு பார்த்தாங்களாம். பார்த்த ஒரு சிறு குழந்தையம் அபிஷேகா அவர்கள் பாடினதை பார்த்த உடனே அதிர்ந்து போன ஜேம்ஸ் வசந்தன் உடனடியாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அபிஷேகாவுடைய அப்பா அம்மாவுடைய நம்பரை தன்னுடைய உதவியாளர் மூலமாக கண்டுபிடிச்சி அபிஷேகா கிட்ட ஆசி வாங்கியிருக்கிறாராம். அம்மா, எப்படி இப்படி பாடுறீங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல கண்டிப்பாக இருப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் யாருடைய தவறான வழிகாட்டுதலில் போகாமல் உங்களுடைய அறிவிப்படியே போனீங்களா, உங்களுடைய ஞானத்தின் படியே போனீங்களா, நீங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவீங்கன்னு ஜேம்ஸ் வசந்தன் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு நம்முடைய அபிஷேகா கிட்ட. நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அபிஷேக் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.